இன்றைக்கி நம்ம வீட்டிலையே மினி வெஜிடபிள் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா சால்ட் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சுகர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஈஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதை ஈஸ்ட்டை முதல்ல வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து வச்சுக்கிற வார்ம் வாட்டரில் ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிடுறேன். சுகர் நல்லா கரைஞ்சிடணும். இதுக்கு நான் எடுத்துருக்கிற ஈஸ்ட் ட்ரை ஈஸ்ட்டு. இது உள்ளுக்குள்ள ஷேஷையாக இருக்கும். அதிலே மெஷர்மெண்ட் இருக்கும். நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் மிக்ஸ் பண்ண தண்ணியை நம்மளுடைய ஈஸ்டில் ஊற்றிடலாம். இதை இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். இது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்தால் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி நம்மளுடைய மாவில் மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு அதுக்கேற்ற டெக்ஸ்டர் கிடைக்காது. இப்போ எல்லாம் ஆட் பண்ணிடலாம். சால்ட் எடுத்து வச்சுருக்கிறது. நான் இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு பேலன்ஸுக்கு வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சரில் உள்ளது யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா தான் நம்மளுடைய இந்த மாவு ஃபுல்லாக சரியான பதத்துக்கு வரும். இப்போ நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது என் கையெல்லாம். இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லை நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் டேபிளில் இதை கொஞ்சம் நல்லா வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டு கை வச்சு நல்லா இருத்தி தேய்ச்சி விடணும். இப்படி ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாவை நல்லா சாஃப்டாக்கி வைக்கணும். பாருங்கள், இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்மளுடைய பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கணும். நம்மளுடைய மாவுலையுமே லைட்டாக எண்ணெய் போட்டு, அப்போ தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும். இது கீழே எண்ணெய் இருந்தது, அதனால் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை இப்போ ஒரு ஈரத்துணி இல்லாட்டி கிளிங் ஃபில்ம் வச்சு மூடிடலாம். இப்போ இதை நான் கிளிங் ஃபில்ம் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம ஈர டவலும் போட்டுக்கலாம். இது இப்படியே கிச்சனில் கொஞ்சம் வார்மாக இருக்க பிளேஸில் நம்ம இதை ஒரு 2 ஹவர்ஸ் விட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம பீஸாக்குள்ளே சாஸ் ரெடி பண்ணிடலாம். இது நான் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணல. இப்போ எமர்ஜென்சியாக நம்ம இப்போ ஒரு பீஸா ரெடி பண்ணணும்னா அதுக்கு வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு போய் செஞ்சிடலாம். பீஸா சாஸ் தனியாக நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடுதல் வேண்டாம். அப்புறமா கொஞ்சம் பார்ஸ்லி, ட்ரைட் பார்ஸ்லி, ஒரேகானோ ட்ரைட், இதை இப்போது
மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிளான சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இதுக்கு நான் கலர் கேப்சிகம் எடுத்துருக்கிறேன் 3 கலரில். கொஞ்சம் க்ரீன் ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்குள்ள பொருட்கள் அவ்வளவுதான். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. பிஸாக்குள்ளே பேஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பிஸா பேஸ் நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம டேபிளில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால்ஸ் வைக்கிடலாம். இப்போ கையாலேயே கொஞ்சம் விரித்து விட்டுட்டு அப்புறமா கட்டையை வச்சு பரத்தலாம். இப்போ கட்டையை வச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுறலாம். ரொம்ப திக்காக்கிடக்கூடாது, எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். இப்போ சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கட்டர் இதுக்கு செப்பரேட்டாக இல்லை, நான் அதனால் ஒரு மூடியை வச்சு எடுத்துக்கிறேன், அமைக்க எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். நான் இந்த பிளேட்டில் தான் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன், அதனால் உங்களுக்கு இதிலேயே நான் காட்டியிருக்கிறேன். இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை இப்படியே கவர் பண்ணி வச்சிடணும். க்ளிம் ஃபில்மோ அல்லது ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து இதில் வந்து டாப்பிங் பண்ணலாம். இப்போ நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது இதில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ சீஸ் வச்சிடலாம். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் உப்பு போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது வந்து சூடாக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸாவை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் சென்டரில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு அகெயின் போட்டு, ஏன்னா அந்த இது வெயிட்டுக்கு சரிஞ்சிரும், அதுக்காக அதை அப்படி போட்டுருக்கிறேன். இதை இப்போ ப்ளேஸ் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருக்கும், கவனமாக பார்த்து செய்யுங்க. அவ்வளோதான். இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம்.
நம்ம இப்போ பீஸாவை பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். நம்மளுடைய பீஸா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சீஸியாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்மளுடைய மினி வெஜிடபிள் பீஸா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய சேனலுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.